ஹாய் ஆல், நான் உங்கள் ஹரி குரு டெக்லேருந்து. ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் டேட்டா டைப்ஸில் பேசிக் டேட்டா டைப் பார்த்துருக்கோம். இப்போ அட்வான்ஸ்டு டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்குன்ற பேசிக் டேட்டா டைப் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கடைசி கிளாஸஸ்லேயே நான் போட்டு காமிச்சேன். ஸோ அண்ட் தென் இதில் இன்னும் அட்வான்ஸ் லெவல் டேட்டா டைப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டேட்டா டைப் பற்றியும் பார்க்க போகிறோம். இங்கே பைத்தனில் டேட்டா டைப்ஸை நிறைய விதமாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ மெனி டைப்ஸ். இதில் நான் மெயினாக ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது நியூமரிக்னு சொல்லுவாங்க. நியூமரிக்னா என்னென்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறோம்ல, நம்பர்ஸ், இது ஓரியன்டாக இருக்கிறது ஃபுல்லாகவே நியூமரிக்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூலியன். பூலியன்னா என்னென்னா ட்ரூ ஃபால்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு தான் பூலியன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க செட்டுன்றது, இந்த மேப்பிங்கிறது, இதெல்லாமே தனித்தனி டேட்டா டைப்ஸ். அண்ட் தென் சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா, ஜஸ்ட் சிம்பிள் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்புள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஸ்ட்ரிங்குன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரிங்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். இந்த இன்டீஜர்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளோட்டுன்றதை பார்த்துருப்போம். இது தெரியும் நம்மளுக்கு நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்கில் சீக்வென்ஷியல் டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங்கு வந்து ஒரு தொடர் வரிசை மாதிரி இருக்கும். ஒரு 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 வேல்யூ வரும், அடுத்த ஒரு வேல்யூ வரும், அடுத்த ஒரு வேல்யூ வரும், அடுத்த ஒரு வேல்யூ வரும். இது எல்லாத்தையும் தனித்தனி இண்டிவிஜுவல் வேல்யூஸாகவும் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து பார்த்துக்கவும் முடியும். ஸோ இதனால தான் இதை சீக்வென்ஷியல் டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரிங் வந்து எப்பவுமே சீக்வென்ஷியல் டேட்டா டைப்பில் தான் வரும். ஸோ இதை மறந்துட வேண்டாம். ஸ்ட்ரிங் இஸ் ஆல்வேஸ் இன் சீக்வென்ஷியல் டேட்டா டைப். ஓகே, ஸோ நான் டேட்டா டைப்ஸில் நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போது ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டு காமிச்சிட்டு ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப்ஸ் போகிறேன். நான் வந்து பூலியன் பற்றி இப்போ சொல்கிறேன். பூலியனில் என்னெல்லாம் நடக்கும், பூலியன்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் திங்ஸ் தான் சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? ஓகே, பூலியன்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை சொல்கிறேன். பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது தான் பூலியன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை பொறுத்தளவு ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்கும். அதே பைத்தனை பொறுத்தளவு எஸ் நோ. சரியா? சரியா? நம்ம இங்கே வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இது பைத்தன் எப்படி அசைன் பண்ணியிருக்குன்னா, இப்போ நம்ம வந்து எப்பயாவது எஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பைத்தனை பொறுத்தளவு ட்ரூ அப்படின்னு வந்து சொல்லும். அதே பொறுத்தளவு இங்கே நோ அப்படின்னு நாம் எந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறோமோ அதை பைத்தன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் எஸ்ன்னு சொல்லுவீங்களோ அந்த இடத்துலலாம் பைத்தன் ட்ரூன்னு சொல்லும். அதே சமயம் எங்கெல்லாம் நீங்கள் நோன்னு சொல்கிறீங்களோ அதை ஜஸ்ட் பைத்தன் ஃபால்ஸ்ன்னு சொல்ல போகுது. இவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் டிஃபரன்ஸு. எஸ்ஸு நோ, இதை வச்சே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரூன்னு போட்டிருக்கேன். ட்ரூன்றத ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுற வேல்யூவாக. ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ வேல்யூ அசைன் பண்ணோடனே நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே பிரிண்ட்டில் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே பிரிண்ட்டில் போட்டிருக்கனால ஜஸ்ட் சிம்பிள் இங்கே பாருங்கள் வேல்யூ ட்ரூன்னு வருது. ஸோ இந்த கன்சோலை நான் கீழே இறக்கிக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, எஸ், நான் இந்த சைடில் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இது வந்து பூலியன். பூலியன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து நான் ட்ரூன்றதை இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரியா? அண்ட் தென் அட் த சேம் டைம் ஃபால்ஸ்ன்றதையும் அசைன் பண்ண முடியுமா? எஸ், ஃபால்ஸ்ன்றதையும் அசைன் பண்ண முடியும். ஃபால்ஸ்ன்றதை நான் இப்போ அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வரும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும். சரி, இந்த ட்ரூ ஃபால்ஸை ஏன் டபுள் கோட்ஸ்குள்ளே போடல? இது தனி ஒரு டேட்டா டைப். சரியா? பூலின்றது, அதாவது பூலியன்றது தனி ஒரு டேட்டா டைப். இதுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டுத்தையும். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை கைஸ். இது வேற, அது வேற. சரியா? ஸ்ட்ரிங்குன்றது வேற, பூலியன்றது வேற. பூலியனுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் டபுள் கோட், சிங்கிள் கோட்ஸ்லாம் போட தேவையில்லை. அதே சமயம் இந்த ஃபால்ஸ்ன்றது ஒரு ரிசர்வ்டு மெமரி லொக்கேஷனில் இருக்க ஒரு வேர்டு, ரிசர்வ்டு கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ரிசர்வ்டு கீவேர்டு. சரியா? ட்ரூ ஃபால்ஸ்ன்றது ஒரு ரிசர்வ்டு கீவேர்டு. இந்த மாதிரி ரிசர்வ்டாக இருக்கனால பைத்தான்ட்ட நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கோம், ட்ரூ ஃபால்ஸ்னாவே ஜஸ்ட் சிம்பிள் அது வந்து ஒரு பூலியன் வேல்யூஸ். ஸோ அதனால் நீ டேரெக்டாகவே எடுத்துக்கோ, டபுள் கோட்ஸ்லாம் நீ போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ப்ரீ டிஃபரெண்டாக சொல்லிட்டோம். ஸோ இப்போ பூலியன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்.
இதே மாதிரி அடுத்தடுத்த டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அடுத்ததில் இருக்க டேட்டா டைப்ஸ் பாருங்கள், லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கைஸ். எல்லாருக்கும் இப்போ டவுட் வரும், இது என்ன ப்ராக்கெட்டாக இருக்குது, இது என்ன லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். இப்போது இந்த செஷனில் ஜஸ்ட் சிம்பிள் இதெல்லாம் டேட்டா டைப்ஸு இதெல்லாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரிலாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இங்கே பாருங்களேன், லிஸ்ட்டுன்றத இந்த 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க கைஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் அடுத்தடுத்து உங்களோட யூடியூப் வீடியோவில் போய் பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி லிஸ்ட்டோட எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகும், இதை பற்றின ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக நாங்கள் யூடியூப்பில் போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் தனித்தனி வீடியோ போடுறேன். ஒவ்வொன்றுமே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்குள்ளே வேல்யூஸ் இருக்குன்னா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பேர் தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே சமயம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பராந்தசிஸ், இது ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, இது பேர் பராந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பராந்தசிஸ்குள்ளே வேல்யூஸ் இருக்குன்னா இதுக்கு பேர் டப்புள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு டேட்டா டைப்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், இது பேர் வந்து கீன்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு பேர் இங்கே பாருங்கள், நேம்னு போட்டு இஸ்2 போட்டிருக்கு பாருங்கள். நேம் இஸ்2, அதாவது கோலனை தான் நான் சொல்கிறேன், இஸ்2ன்னு சொல்லுவாங்க. நேம் இஸ்2, இங்கே பாருங்கள் இது வேல்யூ. ஸோ இது ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா சிம்பிள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டிக்ட்டு அல்லது டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தால் இதுக்கு பேர் டிக்ஷனரி. நம்ம இப்போ ஒருத்தரை காமிச்சு இவர் பேர் ஹரி அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இவங்க பேர் ஹரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அது மாதிரி இப்போ தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்த மாதிரி கீஸ் அண்ட் தென் வேல்யூ இந்த மாதிரி இருக்குனாவே இதுக்கு பேர் தான் டிக்ஷனரி. வேற என்ன சார் இதுக்கு, வேற என்ன சார் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பராந்தசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் இந்த கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கும். இந்த மாதிரி இருந்து அடுத்தடுத்து 2-3 வேல்யூஸ் 3 வேல்யூஸ் வந்துச்சுனாலும் ஒன்று இருந்தாலே அது டிக்ஷனரி தான். இதுக்கப்புறம் எத்தனை வேணாலும் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் டிக்ஷனரி. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தான் செட்டு. சரியா, செட்டுனா என்ன, ஜஸ்ட் இதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும், 1 2 3. இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் சிம்பிள் இந்த மாதிரி கீ அண்ட் பேர் வேல்யூவாக இருக்காது, வெறுமனா வேல்யூஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இதுதான் வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் இது எல்லாமே ஒரு டேட்டா டைப்னு. சரியா, லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி, செட்டுன்றதெல்லாம் ஒரு டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் கடைசியாக ஃப்ரோசன் செட்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஃப்ரோசன் செட்டை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா, ஃப்ரோசன் செட்டுன்றதை போட்டு இந்த இடத்துல பராந்தசிஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு, இது வந்து கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன், இந்த ஃப்ரோசன் செட்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியாதுன்னா நோ ப்ராப்ளம், நான் அதையும் சொல்லுவேன், அதை பார்ப்போம் லேட்டராக இந்த வீடியோஸ்லேயே. சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்குள்ளார இதே மாதிரி ஒரு செட்டு இதுக்குள்ளார இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரோசன் செட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரோசன் செட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரோசன் செட் நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பெருசாக, பட் ஃப்ரோசன் செட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். எஸ், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36லேருந்து 38 கீவேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் கைஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, அது போதும். நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி இன்றைக்கே சொல்லணும் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. மெனி கம்பெனிஸ் வில் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ஒன். நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லணுன்றலாம் யாரும் கேட்குறதில்ல. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. ஸோ தெரியுன்றதை சொல்லுங்கள், என்னென்ன இருக்குன்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், அதுவே போதும். ஓகே, ஸோ ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா வேரியபிள்ஸ்லையோ இல்லை வேறு எங்கேயாவதோ நம்ம வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு எங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் எங்கேயும் வேரியபிள்ஸ் நேம்ஸ்லேயோ வேறு எங்கேயும் யூஸ் பண்ணிடக்கூடாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் சிம்பிள் பைத்தனோட ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தனோட ஆப்ரேட்டர்ஸா, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தனில்
அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு இருக்குது. இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுது என்னன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான சென்டென்ஸ் இங்கே இருக்குது. Python arithmetical operators are used to perform basic mathematical operations. ஸோ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிற எல்லா விஷயங்களையும் தான் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அடிஷன், சப்ராக்ஷன், அது இந்த மாதிரியான விஷயத்தில் ஆரம்பிச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி டிவிஷன், இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் சிம்பிள் இங்கே பாருங்கள், இது எல்லாமே அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் தான் இன்க்ளூட் ஆகும். கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஜஸ்ட் சிம்பிள் வேல்யூஸை ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஒரு ஏன்ற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம், அதுக்கு 1ன்ற வேல்யூ கொடுக்குறீங்க. ஸோ 1ன்றது ஈக்குவல் டுன்ற இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலியமாக தான் இந்த ஏல வேல்யூ அசைன் ஆகுது. ஸோ இதை யாரும் மறந்துட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல ஒர்க் ஆகுறது என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது தான் ஒர்க் ஆகுது. ஈக்குவல் டுன்றதும் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது மாதிரியே கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது. கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் நிறைய பேர். தெராஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ தான் வந்து டிஜிட்டல் ஸ்கேல்ஸ் வந்துருச்சு. அப்போ அப்படி கிடையாது. 2 தெராஸ் இருக்கும். ஒரு பக்கத்தில் 2 பக்கத்தில் ஒரு 2 தட்டு இருக்கும். ஒரு பக்கத்தில் கல் இருக்கும், ஒரு பக்கத்தில் காய்கறி நீங்கள் வச்சிங்கன்னா 2 சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு வந்து அளந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் நம்ம 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணோம். இங்கே பைத்தான் என்ன பண்ணுறோம்னா டபுள் ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணுறோம். டபுள் ஈக்குவல் என்ன பண்ணுன்னா 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 1 சம்மா, 2 வேல்யூவும் சேமா அப்படின்னு பார்க்கும். ஆமாம், 1 2 சேம் தான் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்ன்றதை நான் முதவே சொன்ன மாதிரி பைத்தான் என்னன்னு சொல்லணும்னு சொன்னேன், ட்ரூன்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ ட்ரூன்னு கொடுக்கும். இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்கா பைத்தான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது உள்ளே போயிட்டு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நீங்கள் போட்டுருக்கனால ஓகே கம்பேர் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கும். உள்ளே போயிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு ஆமாப்பா 2 சேமாக தான் இருக்குது அப்போனா ட்ரூன்றதை கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இது இல்லாமல் நிறைய கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தான் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அண்டு, ஆறு, ஸோ நாட்டு, இந்த மாதிரியான லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம சொல்லுவாங்க. அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இப்போது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனை நோட் பண்ணி ஓகே 2 பேரும் அவங்களோட ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனா அவங்களோட ஃபேஸ் 2 ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஐடின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ரெண்டு வேரியபிளோட ஐடியை எடுத்து கம்பேர் பண்ணி ஓகே இது 2ம் சேமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லும். அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இந்த கிளாஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வேறு லெவலில் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தான் நான் சொல்லிகிட்டே போவேன். ஸோ அப்படியே கூட கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் முதவே சொன்ன மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம சின்ன வயசில் பார்த்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ நான் இதை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு தடவை கோட் எடுத்து ரன் பண்ணி காமிச்சிட்டு போகிறேன். எஸ், ஸோ இது வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன் கோடை. ஸோ இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது 15, அது வந்து இங்கே ரெகுலர் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் 82, இது இங்கே விழுந்திருக்கும். 2 ப்ளஸ் பண்ணி 97ன்றது வந்துருச்சு. இங்கே 2 மைனஸ் ஆக போகுது. 82 மைனஸ் 15, இந்த 2 மைனஸ் ஆகி மைனஸ் 67ன்றது வருது. அடுத்தது 15, இந்த இடத்துல வந்து 82 உங்களுக்கு தெரியும். 15 இங்கே வந்துருக்கும், 82 இங்கே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 15ன்றது இங்கே வரப்போகுது, 82ன்றது இங்கே வரப்போகுது. ஸோ இதோட வேல்யூ 1213ன்றது பிரிண்ட் ஆக போகுது. சரியா? எஸ். ஸோ கடைசியாக இந்த இடத்துல டிவிஷன் வரப்போகுது. இந்த இடத்துல டிவிஷனில் 15/82ன்றது கொடுக்கும். ஸோ 82க்கு ஸோ உங்களுக்கே தெரியும் 15/82 அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட் வச்சு 0லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ 15/82 கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இப்படி தான் நடந்திருக்கும். ஏன்னா 15ன்றது இன்டர்னல் மார்க், ஸோ எக்ஸ்டர்னல் மார்க் 82. ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ 15/82ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 0 வச்சு இங்கேயும் 0 சேர்த்து பாயிண்ட் வச்சு கேல்குலேட் பண்ணிட்டே போனோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ 282 வந்து 160 வரும். ஸோ அப்படி பண்ண முடியாது, 1 தான் ஃபஸ்ட்டு. ஸோ 82 மைனஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்படி தான் கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்டே போயிருப்போம். சரியா? ஸோ அதோட வேல்யூ தான் இங்கனக்குள்ள போட்டிருக்காங்க இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல அதான் வேல்யூ போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் பேசிக் லெவல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கு அடுத்த லெவல் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்த லெவல் என்னென்னா இதெல்லாம் ஹை லெவல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். மாடுலஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன், ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன், ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றத இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன். சரியா? ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்டர்னல் மார்க்ஸு டிவைடட் பை 82 அப்படின்னு போட்டோம். சரியா? இப்போவும் டிவைடட் பை கிடையாது. இங்கே பாருங்கள், சிம்பிள் மாறிடுச்சு, பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கு. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டால் இதுக்கு பேர் என்னென்னா மாடுலஸ் அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ்னால் என்னங்க? சிம்பிள். இதே விஷயந்தான் நம்ம டிவைட் பண்ணும்போது கோஷன்ட்டை கால்குலேட் பண்ணியிருப்போம். இங்கே தெரியுதா? இப்போது இதுக்கு கால்குலேட் பண்ணும்போது கோஷன்ட்டை கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ணோம்னா, மாடுலஸில் என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா, ரிமைண்டர் வருதுல்ல, ரிமைண்டர் வேல்யூ, அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரிமைண்டர் வேல்யூ என்னன்னா ஜஸ்ட் சிம்பிள் 15ன்றது தான் ரிமைண்டர். சரியா? 15ன்றது தான் ரிமைண்டரு. ஸோ 15ன்ற இந்த ரிமைண்டர் போட்டு எடுக்க போகிறோம். சரியா கைஸ்? ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 15 மாடுலஸ் ஆஃப் 82. சரியா? இந்த இடத்துல 82ன்னு போட்டுக்கிறோம். இப்போ அப்படியேவும் மாடுலஸ் பண்ணி இதோட வேல்யூ வந்து 15ன்னு வரப்போகுது. இங்கே ரிமைண்டர் வரப்போகுது. இதுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுக்குறேன். இந்த வேல்யூஸ் பெருசாக இருக்கனால நம்ம கன்ஃபியூஸ் கூட ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக 4/2 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? 4/2. இப்போது 4/2ன்றத விட 4 மாடுலஸ் ஆஃப் 2ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? இங்கே ஸோ 2 2s are 4. இதோட ரிமைண்டர் 0. சரியா? கோஷன்ட்டு 2. கரெக்டா? ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியேவும் இப்படி போடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்குது டிவைட், ரெண்டாவது இருக்குது மாடுலஸ். ஓகேவா? இப்போ டிவைடை ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். நான் முதவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 2.0ன்னு வந்திருக்கு. ஏன் பாயிண்ட் வச்சு வந்திருக்குன்னா, டிவைடில் எல்லா வேல்யூஸையுமே இது ஃப்ளோட்டில் தான் கொடுக்கும். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வில் பி இன் ஃப்ளோட். சரியா? அதே நீங்கள் மாடுலோ பண்ணிங்கன்னா வேல்யூஸ் இன் இன்டீஜர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ரிமைண்டர் தான் மாடுலஸ் கொடுத்துருக்கு. சரியா? எஸ். நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன். 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா மிச்சம் 1ன்றது வரணும். கரெக்டா? ஸோ மிச்சம் 1ன்றது வரணும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே மேலே இருக்கிறது கோஷன்ட்டு, மிச்சம் வந்து 1, இங்கே ரிமைண்டர். சரியா? ரிமைண்டரில் இந்த இடத்துல 4/3ன்னு மாற்றிட்டேன். 4/3 அப்படின்றத மாற்றிட்டு இங்கே நான் ரன் பண்ணும்போது 1 3s are 3 அப்படின்றத வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல 3, அப்போது இந்த இடத்துல கேல்குலேஷன் பண்ணும்போது 1ன்றது தான் மிச்சம் வரும். ஸோ ரிமைண்டர் வில் பி லைக் 1. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் மாடுலஸ் ஒர்க் ஆகுது. மாடுலஸ்னாவே ரிமைண்டர்னு அர்த்தம், ரிமைண்டர் கொடுக்கும். எக்ஸ்போனன்ஷியேஷன்னா என்ன? எக்ஸ்போனன்ஷியன்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் சிம்பிள் பவர் வேல்யூ இருக்குல்ல. ஸோ 2 2s are 4 அப்படின்னு சொல்கிறோம்ல, 2/2 அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் எக்ஸ்போனன்ஷியேஷன். இன்டர்னல் மார்க்ஸின் 4ன்றது வந்துடும். ஸோ அதே சமயம் 4/3. சரியா? இப்போது ஜஸ்ட் சிம்பிள் 4/3ன்றதை நான் போடுறேன். 4 4s are 16. 16 பவர் இங்கே பாருங்கள் 4/3. சரியா? எஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 4 × 4 × 4 அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் 16 × 4ன்றது வரும். ஸோ 64. ஸோ இப்படி தான் வந்து கால்குலேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 64ன்னு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து கால்குலேஷன்ஸ் நடக்குது. ஸோ அடுத்தது போகலாம். இந்த இடத்துல 1ன்னு மட்டும் வந்திருக்கு. இது என்ன சார், ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன? நிறைய பேருக்கு டவுட் வரும். ஃப்ளோர் டிவிஷனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் டவுட் வரும். டிவிஷன் தான் கைஸ், சேம் டிவிஷன் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது.
அந்த டிவிஷனில் இது என்ன பண்ணுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூஸையும் கட் பண்ணிடும். ஃப்ளோர் டிவிஷனாக சிம்பிள். நிறைய பேர் ரவுண்ட் ஆஃப்னு நினச்சிப்பீங்க, ரவுண்ட் ஆஃப் கிடையாது. இங்கே வேல்யூஸை ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணாது. இந்த டிவிஷனே தான் நம்மளோட ஆர்டினரி டிவிஷனே தான் பண்ணும். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூவை கட் பண்ணிடும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வந்துச்சுனாலும் அதை கட் பண்ணி தூக்கி போட்டு போயிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளோர் டிவிஷன் வில் பி த சேம் டிவிஷன். ஒரே மாதிரி டிவிஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். இது எல்லாத்தையுமே பைத்தான் பார்த்துக்கும். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், இதை வச்சு தான் இப்படி பண்ணணும்னு. ஸோ லாஜிக்கல் எழுத போகிறது மட்டும் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறது பைத்தான். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, சரியா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு காமிக்கணும். அதனால தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் கைஸ். இப்போ நம்ம பார்த்தது டிவைட், மாடுலஸ், எக்ஸ்போனன்ஷியேஷன், ஃப்ளோர் டிவிஷன், இதெல்லாம் பார்த்தோம்.
எதில் ஆட் ஆயிருக்கு? ஆல்ரெடி இருந்த ஏலேயே தான் ஆட் ஆயிருக்கு. இது புரியுதுல கைஸ்? இது புரியுதுல்ல? ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது 1ன்னு இருக்கு. இப்போ நான் முதவே சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது 1 இருக்கு. நான் இதில் +5 அப்படின்றத ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்கள். என்னோட கன்சோலை கிளியர் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6ன்னு மாறிடுச்சு. எப்படி? ஆல்ரெடி இருந்தது 1. ஸோ அந்த 1 + 5 அப்படின்னு மாறிடுச்சு. இந்த 1ல் 5 ஆட் பண்ணுறாங்க. இந்த 1 ஆல்ரெடி இன்டர்னல் மார்க்ஸ்ன்றதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்கும்? இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது 5ன்றது லைக் இந்த இடத்துல இப்போ நான் 5ன்றது ஆட் பண்ணுறேன் இதுக்குள்ளே. ஸோ 1ன்றது என்ன ஆகும்னா 1 + 5 மாதிரி 6ன்றது வேல்யூ கொடுக்கும். ஸோ இதோட மேத் கேல்குலேஷன் என்னென்னா இன்டர்னல் மார்க்ஸு இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் மார்க்ஸு +5ன்றது தான். ஸோ இந்த இன்டர்னல் மார்க்ஸில் 1ன்றது ஆல்ரெடி இருக்குது, இங்கே +5 பண்ண போகிறோம். ஸோ +5 பண்ணி இதை 6ன்றத இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி விட்டுற போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது, இப்படி தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறது. மைனஸ் ஈக்குவல் டு சேம் கைஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 18 மார்க்கு மேலே எடுத்தாச்சு இன்டர்னலில். ஆனால் மேம் சொல்கிறாங்க இல்லை 18 மார்க்லாம் போடாதீங்க, கம்மி பண்ணி விடுங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க போல். ஜஸ்ட் சிம்பிள் நம்மளுக்கு 5 மார்க்கை லெஸ் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு லெஸ் பண்ண எப்படி லெஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்டர்னல் மார்க்ஸை 18 எடுத்து குறைச்சி விடுவாங்க, குறைச்சிட்டு திருப்பி அதிலே அசைன் பண்ணிவிடுவாங்க இந்த இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது. ஜஸ்ட் சிம்பிள் இப்போ அதான் நடக்க போகுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், 13ன்றது வந்திருக்கு. எப்படி இந்த 13 வந்துச்சு? இந்த 18ன்றது தான், இந்த 18ன்றது தான் இதில் -5 போய் இதில் வந்திருக்கு. ஓகே, -5ன்றது லெஸ் ஆகி இந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்? ஸோ இந்த இடத்துல எப்பவும் மாதிரி தான் கைஸ், 18ன்ற மார்க் இருக்குது, அதில் இன்ட்டு 5 அப்படின்றது நடக்கும். இன்ட்டு 5 நடந்து அந்த வேல்யூ திருப்பி இன்டர்னல் மார்க்ஸ்ன்றதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இன்டர்னல் மார்க்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் 19 இருக்கும். ஏன்னா 18 × 5ன்றது இருக்கும். 8 5s are 45. சரியா? 8 5s are இந்த இடத்துல 8 5s are 40. ஸோ 40 ப்ளஸ் இந்த இடத்துல 1 5s are 5. ஸோ இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா 90ன்றது வரும். சரியா? 90ன்றது வரும். இந்த இடத்துல 5 ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படின்னா இந்த இடத்துல 40, ஸோ இங்கே வரும்போது 5, ஸோ இந்த 5 ஆட் ஆகும். லைக் இந்த இடத்துல 40ன்றதுக்கு 0 இங்கே இருக்கும். 4 5s are இந்த இடத்துல 4 + 5 வரும், அப்போ 90ன்றது வரும். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 90 இந்த இடத்துல இப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 18ன்றது இன்டர்னல் மார்க்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது கூட இங்கே எனக்குள்ளார மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறதுனால அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் சிம்பிள், இவர் வந்து நம்மளை வேல்யூ ஆட் பண்ண சொல்கிறாரு, மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறாரு, மைனஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா எப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல்ட்னா ஆட் பண்ண சொல்கிறாரு, இன்டர்னல் மார்க்ஸ்குள்ளார ஆட் பண்ணி அதுக்குள்ளே வைக்க சொல்கிறாரு, மைனஸ்னால் லெஸ் பண்ணி அதுக்குள்ளே வைக்க சொல்கிறாரு, மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணி அதுக்குள்ளே வைக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு அதுவே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் கைஸ். அடுத்தது இதே மாதிரி டிவிசிபிள் இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் டிவைடும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 18 / 5 நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூவை அதிலே திருப்பி இன்டர்னல் மார்க்ஸ்லேயே அசைன் பண்ணிக்கலாம். 3.6ன்றது வருது, இங்கே நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய பேருக்கு டவுட் வரும், எக்ஸ்போனன்ஷியேஷன் இருக்கா? எஸ், எக்ஸ்போனன்ஷியேஷன் பண்ண முடியுமா? எக்ஸ்போனன்ஷியேஷனும் உங்களால் பண்ண முடியும். ஸோ மாடுலஸ் பண்ண முடியுமா? எஸ், மாடுலஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். மாடுலஸ் பண்ணி அதே இடத்துல ஜஸ்ட் சிம்பிள் இந்த இன்டர்னல் மார்க்ஸ்குள்ளாரையே அசைன் பண்ணிக்க முடியுமா? எஸ், இங்கே பாருங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் இங்கே பாருங்கள் இந்த நோட்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் ஒரு பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணுறேன்.
நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோ இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸ்க்கு போட்டிருப்பேன், அடுத்தது மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், டிவிஷனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மாடுலஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், இங்கே ஃப்ளோர் டிவிஷனுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே அடுத்தது எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதோட இதை நான் முடிச்சிருப்பேன். எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஸோ இந்த விஷயத்தை முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி இருக்க தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கைஸ், சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டது தான். டபுள் ஈக்குவல்ஸ்னால் ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ண போது நீங்கள் வந்து இது ரெண்டும் சேமாக தானே இருக்குது பைத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லணும். எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே ட்ரூன்னு சொல்ல போகுது, பூலியனில் தரப்போகுது வேல்யூஸை. ஸோ அண்ட் தென் நாட் ஈக்குவல் டு, இந்த ரெண்டும் சமமாக இல்லை தானே அப்படின்னு கேட்குறீங்க. உடனே எஸ் இல்லைன்னா இல்லைன்றத எஸ்ன்னு சொல்லும், எஸ்ன்றது ட்ரூன்னு அர்த்தம் இங்கே. சரியா? அதுக்கப்புறம் கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென், லைக் கிரேட்டர் தென், லெஸர் தென், அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் லெஸர் தெனுக்கு நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். எப்படி நீங்கள் பண்ணால் கிரேட்டர் தென் லெஸர் தெனை குழப்பிக்காமல் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இன்ன வரைக்குமே லெஸர் தென் கிரேட்டர் தெனில். ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் நான் சொல்கிறேன். அண்ட் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் அதையும் பற்றி சொல்லிட்டு போகிறேன். சரியா? ஓகே கைஸ். ஸோ இங்கே நம்மளுக்கான என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்றத தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கிரேட்டர் தென், லெஸர் தென், இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பேன். இங்கே இருக்க வேல்யூவும் ஏன்றதுல கொடுக்குற நீங்கள் வேரியபிள் கொடுக்குற வேல்யூவும் பியில் கொடுக்குற வேல்யூவும் ஜஸ்ட் சிம்பிள் ரெண்டுமே சேமாக இருந்தால் அது ட்ரூன்றதை கொடுக்கும். ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்தால், ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்தால், அப்படி இல்லைன்னா இது வந்து ட்ரூன்னு கொடுக்காது, ஃபால்ஸ்னு கொடுக்கும். சரியா? எஸ். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா இது ரெண்டும் சேமா இல்லை தானே அப்படின்னு கேட்பாங்க. இந்த நாட் ஈக்குவல்ட்டுன்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டும் சேமா இல்லை தானே அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் சேமா இல்லைன்னா எஸ் சேமா இல்லை அப்படின்றத சொல்லும். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. இதுதான் கிரேட்டர் தென். கிரேட்டர் தென் எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க? ரைட் சைடு பக்கம் பார்த்த மாதிரி இதோட கார்னர், அதாவது இந்த 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 அம்புக்குறி இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இந்த அம்புக்குறியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ரைட் சைடு பக்கம் காமிச்ச மாதிரி அம்புக்குறி இருந்துச்சுன்னா இதுதான் கிரேட்டர் தென். நிறைய பேருக்கு இதுவே என்ன கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. கிரேட்டர் தென்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்த மாதிரி அம்புக்குறி இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்து கிரேட்டர் தென். அதுவே லெஃப்ட் சைடு கையை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் லெஸர் தென். நீங்கள் வெறுமனே இந்த ப்ராக்கெட் பண்ண தான் வரும், அதில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இது அம்புக்குறியாக மாறிடும். இதை பாருங்கள், லெஸர் தென் அப்படின்றது லெஃப்ட் சைடு கையை காமிச்ச மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும், இந்த பக்கம் ரைட் சைடு காமிச்ச மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது பேசிக்காக இருக்க ஒரு திங்குன்னு. ஸோ இது கிரேட்டர் தென், லெஸ் தென் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எந்த பக்கத்தில் இருக்க வேல்யூ அதிகமாக இருக்கணும், எந்த பக்கத்தில் இருக்க வேல்யூ லெஸ் தென்னாக இருக்கணும்? ஸோ இங்கே பாருங்களேன், இதில் போட்டிருப்பேன் லெஃப்ட் ஆப்பரண்ட் இருக்குல்ல, அது எப்போவுமே பெருசாக இருக்கணும். லெஃப்ட் ஆப்பரண்ட்னா நீங்கள் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஏன்ற வேல்யூ, இங்கே ஏன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம், ஏன்ற வேல்யூ அதிகமாக இருக்கணும். அதுவே இந்த இடத்துல லெஃப்ட் ஆப்பரண்ட் இஸ் லெஸ் தென் த வேல்யூ ஆஃப் ரைட் ஆப்பரண்ட். ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு இங்கே சின்னதாக இருக்கணும், குறைவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா நம்ம இங்கே லெஸ் தென் யூஸ் பண்ணுறோம். சரியா? லெஸ் தென் யூஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட் ஆல்வேஸ் வில் பி லைக் லெஸர் தெனாக தான் இருக்கணும். இதை மறந்துட வேண்டாம். இதுதான் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தெனுக்கான பேசிக் சூழ்ச்சமோ பேசிக் ஃபார்முலா. சரியா? எஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிரேட்டர் தென் லெஸ் தெனை மட்டும் செக் பண்ணாமல் இந்த வேல்யூஸ் ஈக்குவல்ட்டாக இருந்தாலும் நான் ட்ரூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்று கிரேட்டர் தெனாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் மட்டும் ட்ரூன்றதை கொடுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த இடத்துல இதுதான் நடக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதுக்கு. ஸோ இங்கே ஏன் இப்போ ட்ரூன்னு வருது, எப்படி இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் ஒர்க் ஆக போகுது, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் போவேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே நான் ரன் பண்ணி காமிச்சிட்டு தான் போவேன், டோன்ட் வரி. ஓகே? எஸ். ஸோ நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பார்த்துருப்போம் கைஸ், ஒரு மேக்ஸ்
35. சரியா? இதுக்கு என்னோட எக்ஸாம்பிள் நான் தரேன், உள்ள இருக்க எக்ஸாம்பிள் கொடுக்கல. பாஸ் மார்க் நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் ஸ்கூல்லையுமே 35 மார்க் தான் பாஸ். 35 மார்க் எடுத்தா பாஸ். 35 மார்க் எடுத்தாதான் பாஸ். கரெக்டா? 35 மார்க் எடுத்தாதான் பாஸ். பேசிக் கேட்டகரி இதுதான். 35 மார்க் கீழே இருந்தீங்கன்னா நீங்க ஃபெயிலு. கரெக்டா? சரியா? இந்த 35ன்றதை மட்டும் இப்போ நம்ம செக் பண்ண போறோம். இந்த ஒரு நம்ம என்னை இப்போ கேட்டு ஜஸ்ட் சிம்பிள் இவர் 35 மார்க் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் 35 மார்க் எடுத்திருக்கேன், 35 மார்க் தான் எடுத்திருக்கேன். அதை மட்டும் தான் இப்போ செக் பண்ண போறோம். இப்போ பாருங்க, நான் 35 மார்க் எடுத்திருந்தால் எஸ் இது ட்ரூன்னு கொடுக்கும். அதே நான் 35 மார்க் எடுக்கல, 34 மார்க் எடுத்தாலும் சரி, 35 மார்க்கு மேலே லைக் 6வது மார்க்காக எடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேமா இருக்கிறதுக்கு செக் பண்ண போறோம். 34 எடுத்தேன், சரியா? அதனால ஃபால்ஸ். 36 எடுத்தாலும் ஃபால்ஸ் தான். எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பேசிக்கா 35 எடுத்திருக்காங்களா, 35 எடுத்தவங்க மட்டும் எடுத்து எனக்கு பிரிச்சு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. 35 எடுத்தவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரையும் நீங்க செக் பண்ணலாம், இவங்க 35 எடுத்துருக்காங்களான்னு. அதை பைத்தான் வச்சு நீங்க செக் பண்ணுவீங்க. 36 எடுத்தாலும் ஃபால்ஸ் தான். சரியா? எஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயத்த பண்ண போறேன். ஸோ லெஸ் தென்னா என்ன, கிரேட்டர் தென்னா என்ன? சரியா? எஸ். லெஸ் தென்னா என்ன, கிரேட்டர் தென்னா என்ன? இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இங்க ரைட் சைடு இந்த பக்கம் ஏரோ மார்க் காமிச்ச மாதிரி இருக்கு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு காமிச்ச மாதிரி இருக்கு. இது என்ன கைஸ் வரும் அப்போ? இது வந்து கிரேட்டர் தென், இது வந்து லெஸ் தென். ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றத பார்ப்போம், எந்தெந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகும். ஸோ லெஸ் தென்னா என்ன, கிரேட்டர் தென்னா என்ன? நான் முதவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ இந்த ரைட் சைடு வேல்யூவோட அதிகமாக இருக்கணும், அப்போதான் கிரேட்டர் தென் அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலன்னா ஜஸ்ட் சிம்பிள், இந்த லெஃப்ட் சைடு இருக்க இந்த மார்க்ஸ்ன்றது ரைட் சைடை விட இந்த பாஸ் மார்க்கை விட அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் பாஸு. இதே நீங்கள் உங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனால் நீங்கள் ஃபெயிலு. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்கள் மார்க்கு 35க்கு மேலே ஆக்கிடுறேன், 36 ஆக்கிடுறேன். 36 எடுத்தால் பாஸ் தானே? எஸ். இப்போ பாருங்க, ஸோ ட்ரூன்றது வருது. அதே இந்த இடத்துல உங்க மார்க்ஸ் கம்மியா இருக்கணும். இதுக்கு மார்க்ன்றதோட உங்க ரேங்க் கம்மியா இருக்கதான், அதாவது 1வது ரேங்க் எடுத்தவங்க தான் பெருசு. 35வது ரேங்க் 36வது ரேங்க் எடுத்தவங்க பெருசு கிடையாது. ஸோ அதனால தான் இங்க 35வது ரேங்கா வச்சுப்போம். இதைப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா, இது நம்ம இமேஜினேஷன். இங்க ரேங்க்னு வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம பெருசா ஒன்றும் அச்சீவ்லாம் பண்ணல. ஸோ நம்ம ஃபெயிலு, லைக் ஃபால்ஸ்ன்றது மாதிரி இந்த இடத்துல வருது. சரியா? இந்த இடத்துல பாருங்க, இப்படிதான். சரியா? எஸ். இதுல நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்குன்னு தெரியல, நிறைய பேருக்கு இங்க நம்ம ஒரு பாஸ் மார்க் எடுக்கணும், ஒரு மார்க் வந்து தட்டுப்பாடா இருக்கும். 34 மார்க் எடுத்துருவோம், 35 எடுத்தா பாஸ் ஆயிடுவோமே அப்படின்னு நிறைய பேர் சுத்திட்டு இருப்போம். மிஸ் கிட்ட போய் மிஸ் இந்த 1 மார்க் கொடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த கதை தான் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிரேட்டர் தென் லெஸ் தென்னு. இந்த பக்கம் வேல்யூ வந்து எப்பவுமே ஹையா இருக்கணும். அப்படி இருந்தால், ஏன்னா கிரேட்டர் தென் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே ஹையா இருக்கணும் லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ. அதே இங்கிட்டு லெஸர் தென் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ எப்பவுமே கம்மியா இருக்கணும். கம்மியா இருந்தா ட்ரூன்றதை கொடுக்கும். சரியா? கம்மியா இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை கொடுக்கும். சரியா? ஸோ இங்கே அதனால தான் ஆப்போசிட்டா செயல்படுது, பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு தனி வேல்யூ, இதுக்கு தனி வேல்யூன்னு இப்போ நான் கொடுத்தேன்னா அது தனியாக எனக்கு கொடுத்துரும். சரியா? ஸோ இப்படி தான் கைஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்க போறேன். ஓகேவா? நான் இப்போ 34ல இருக்கேன், 35 எடுத்துட்டாலும் பாஸ். சரியா? நான் 35ன்னு போட்டுட்டு இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் மட்டும் வச்சு நான் செக் பண்ணேன்னா ஒர்க் ஆகாது, ரெண்டுமே ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூமே சேமா இருக்கு. இது கிரேட்டர் தென்னும் இல்லை, லெஸ் தெனுக்கும் இல்லை, இது ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ சேம் கண்டிஷன்ஸை இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் செக் பண்ணணும்னா இப்படி தான் செக் பண்ணுவாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு இங்கே செக் பண்ணுவாங்க. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ரெண்டுமே ட்ரூன்னு காமிக்குது, ஏன்னா ரெண்டு வேல்யூமே சேம். இந்த மாதிரி சேம் வேல்யூ அதே சமயம் கிரேட்டர் தென் லெஸ் தென் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி நாம யூஸ் பண்ணணும்.
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரெண்டுத்தையுமே ரெண்டு கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம லெஸ் தென் கிரேட்டர் தென் அண்ட் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லேயே நாட் ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நாட் ஈக்குவல்ட்டுனா என்னன்னு சொல்லிட்டு போகிறேன். நாட் ஈக்குவல்ட்டுனா என்னென்னா இந்த ரெண்டு வேல்யூம் சமமா இல்லை தானே அப்படின்னு கேட்குறது. இப்போது ஜஸ்ட் சிம்பிள் 36 35 இது ரெண்டும் சமமா இல்லை தானே அப்படின்னு கேட்குறோம். சமமா இல்லை, எஸ் 36 35 சமமா இல்லை அப்படின்னு சொல்லுது, ட்ரூ. ஓகே, இதுவே நான் சமமாக போட்டேன். இப்போ கேட்குறேன் 35 சமமா இல்லை தானே, இல்லை சமமாக இருக்குது, அப்போனா இது வந்து ஃபால்ஸ்னு கொடுக்கும். இப்படி தான் வந்து நாட் ஈக்குவல் டு ஒர்க் ஆகுது. ஸோ நாம் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு, ஓகே, அதுக்கப்புறம் லெஸ் தென் கிரேட்டர் தென். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிரேட்டர் தென், இது லெஸ் தென், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? பைத்தானோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போக போகிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் கைஸ். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக படிக்கும்போது எப்படி நான் படிக்கணும்னு ஆசைப்படுவேன்னா, ரொம்ப நம்மளோட பேசிக் திங்ஸோட நம்ம அடாப்ட் ஆகி படிக்கணும்னு நினைப்பேன், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட. சரியா? ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடன்றது போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்டுன்றது நம்ம எல்லாருமே காலேஜஸில் ஐவி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு பெரிய கூட்டமே வந்து கிளம்பிட்டு இருக்கோம். அதில் யாராவது ஒருத்தர் நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா நான் வரலன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அந்த பர்சன், நீங்கள் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி யாராவது ஞாபகம் வருவாங்க. ஐவி கிளம்புனாலோ இல்லை எங்கேயாவது ட்ரிப்பு கிளம்புனாலோ ஒரு பர்சன் வந்துட்டு நான் வரல அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து கட்டையை நீட்டிடுவாங்கல்ல, அவங்க யாருன்றத அவங்க பேரை ஜஸ்ட் அண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த பர்சன் தான் இங்கே ஒரு பர்சன் என்ட்ரானாலே போதும், மொத்த கூட்டத்தையுமே ஃபால்ஸாக மாற்றிடுவார். மொத்த பேரும் ட்ரூ, எல்லாரும் அவரோட சேர்த்து ஜஸ்ட் சிம்பிள் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டாலுமே அது எல்லாரையுமே மிச்சம் எல்லாருமே ஃபால்ஸாக மாற்றிடுவாரு. ஓகேவா? அதே சமயம் இந்த மொத்த கூட்டமுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த அண்டுன்றவரால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, நானும் வரேன்ட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல நம்ம கேங்லலாம். ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் ஆறுனா யார், ஆறு எப்படி ஒர்க் ஆகுறாரு பாருங்க. ஸோ ஆறு என்னன்னா ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் ஒரு பாசிட்டிவான பர்சனை மைண்டில் நினச்சிக்கோங்க. நீங்கள் யாரை பார்த்தா உண்மையிலே பாசிட்டிவிட்டி வருது, ஓகே இவரை பார்த்தா உண்மையிலே எனக்கு பாசிட்டிவிட்டி வரும்னு யாராவது உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க தான். ஒருத்தர் அந்த பர்சன் வந்து ரொம்ப சுச்சுவேஷனே ரொம்ப ரூடாக இருக்கும். இந்த இடமே ஒரு மாதிரி ஒன்றுமே நமக்கான சோர்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அந்த ஒரு பர்சன் வந்து அந்த இடமே கலகலன்னு ஆயிரும். அவர் தான் வந்து இந்த ட்ரூ. லைக் இந்த ட்ரூவாக மாற்றுறவர் பேர் தான் ஆறு. இந்த மொத்த இடத்தையுமே ஃபால்ஸ் எத்தனை இருந்தாலும் சரி, அவர் ஒரே ஒரு ஆள் வந்து இந்த ட்ரூவாக வந்தார்னா இந்த மொத்த கூட்டமுமே ட்ரூவாக மாறிடும். ஸோ இது எப்படி மாறுதுன்றதை பாருங்கள். ஃபால்ஸுன்னு எல்லாரும் நெகட்டிவிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மொத்த கூட்டத்தில் அவர் வந்தாலும் செல்லுபடி ஆகாது, ஃபால்ஸ்னே வரும். அட்லீஸ்ட் ஒரு ஆள் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரூவாக இருந்துட்டாலுமே இந்த ஆறு என்ன பண்ணுவார்னா ஜஸ்ட் சிம்பிள் அந்த மொத்த கூட்டத்தையுமே ட்ரூ பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்குதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நாம் ஒன்று சொன்னால் நமக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஒன்று சொல்லுவாங்கள்ல. ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் வந்து ட்ரூ அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நீங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவர் வந்து ட்ரூன்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒருத்தவங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் தான் நாட்டி பாய் அப்படின்வாங்கள்ல, ஜஸ்ட் சிம்பிள் அவர் நாட்டு. நீங்கள் எது சொன்னாலுமே அவங்க ஆப்போசிட்டாக புரிஞ்சுப்பாங்க, ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே ஜஸ்ட் நாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸை எல்லாத்துலேயுமே அப்படியே வச்சுக்கிட்டு நான் இப்போ சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு அப்படியே ஆன்சரும் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போது நான் முதவே சொன்ன மாதிரி தான் ட்ரூ, இந்த இடத்துல அண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் நான் ஃபால்ஸ்னு போடுறேன். இந்த ஃபால்ஸ்னு நான் போட்டேன். இந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு ஃபால்ஸ் வந்துட்டார். இங்கே ஒரே ஒரு ஃபால்ஸ், ஒருத்தர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ட்ரூ போட்டாலும் சரி, இந்த அண்டுன்ற ஆப்ரேட்டர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ட்ரூ போட்டாலும் சரி, போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் எத்தனை ட்ரூ போட்டாலும் சரி, ஒரே ஒரு ஃபால்ஸ் வந்தனால
மொத்த கூட்டமும் ஃபால்ஸ் ஆகிடும். சரியா? அதே இந்த இடத்துல இந்த ஒரு ஃபால்ஸ் கூட இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர்னால ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு முயற்சியை கைவிட்டுட்டு எல்லாரும் ட்ரூன்ட்டாங்கப்பா நானும் ட்ரூ அப்படின்ற மாதிரி மாறிடுவார். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள் மொத்த கூட்டத்தையும் ட்ரூவாகவே வச்சுருப்பாரு. இதே சமயம் இந்த இடத்துல நான் அதே மாதிரி ஃபால்ஸ் வச்சுட்டு இதில் 6 ஆப்ரேட்டரை கொண்டு வரேன். சரியா? 6ன்ற விஷயத்தை கொண்டு வரேன். ரன் பண்றேன். இப்போ பாருங்க, 6னா நான் முதவே உங்களுக்கு சொன்னேன் பாசிட்டிவான பர்சன். இந்த இடத்துல ஃபால்ஸ் ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவர் கண்டுக்கல, ஒரு நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டார். இந்த இடத்துல எல்லாருமே கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஆயிட்டாங்க, ஒரே ஒரு ட்ரூ தான் இருக்கு. இப்போவுமே அவரு கண்டிப்பா இதை இக்னோர் பண்ணிடுவார். மற்ற எல்லாரையும் ஒரு ட்ரூ இருந்தா போதும், அந்த மொத்த கூட்டத்தையும் ட்ரூ பண்ணிடுவாரு. அதே மொத்த கூட்டமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அவர் தோல்வி அடைஞ்சிருவாரு, ஃபால்ஸ்னே ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. ஸோ இவ்வளோதான் கைஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். சரியா? ஸோ இந்த இடத்துல அண்டோட பவர் என்னன்னா எல்லாத்தையும் ஃபால்ஸாக மாற்றுறது. கெட்டவன் எப்பவுமே கெட்டவனா எல்லாத்தையும் மாற்றிடுவான், நல்லவன் எல்லாரையும் நல்லவனா மாற்றிடுவான். அந்த மாதிரி ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க. சரியா? எஸ். நாட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன், இவர் பாருங்க ட்ரூன்னு சொல்லுவார். இப்போ நான் இதே இடத்துல நான் ட்ரூன்னு சொல்கிறேன் உள்ளார, இப்போ பாருங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லுவார். நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ரன் ஆகி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பார். இந்த இடத்துல நான் ட்ரூன்னு சொல்லியிருக்கேன், இந்த நாட்டுன்றதை போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். ட்ரூன்னு சொன்னால் அவர் ஃபால்ஸ்னு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாரு. அதே இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்னு கொடுக்குறேன், ஃபால்ஸ்னு கொடுத்தா அவர் ட்ரூன்னு கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் கைஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நாட்டு ஒர்க் ஆகும். ஸோ நாட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டான பர்சன் ஒருத்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கடைசியாக நம்ம இந்த இடத்துல ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இஸ் இஸ் நாட்டு. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளோடய போயிடுறேன், உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். x2 x2 y2. சரியா? இந்த இடத்துல நான் x3 y3ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல பேசிக்கா டேட்டா சயின்ஸ்ன்றதும் ஒரே மாதிரியா இருக்க விஷயம். இங்கே நான் ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு இன்டீஜர் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து ஐடின்னு ஒன்று ஜெனரேட் ஆகுங்க. எவ்ரி டைம் நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணும்போதும் ஐடின்னு ஒன்று ஜெனரேட் ஆகும். ஐடினா என்ன, ஐடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஐடினா என்ன, ஐடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ அது பேர் வந்து அட்ரஸ். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் மெமரி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. மெமரி அட்ரஸ்னால் என்னென்னா அதுதான் இன்னொரு பேர் ஐடின்னு சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி. ஸோ மெமரி அட்ரஸும் கிட்டத்தட்ட ஐடியும் சேம் ஒன்று தான். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐடின்றது நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணி ரன் பண்ணும்போதும் பேக் எண்டில் நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும்னா பேக் எண்டில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். சரியா? அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வைக்கும். இங்கே நம்ம x2ன்னு கொடுக்குற மாதிரி உள்ளர ஒன்று ஒரு ஐடென்டிட்டி ஒன்று ஜெனரேட் ஆகும். அது ஒரு நம்பரில் இருக்கும். சரியா? ஸோ அது ஒரு நம்பரில் இருக்கும். அந்த நம்பரை தான் நான் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே x2ஓடதோ y2ஓடது x3ஓடதோ y3ஓடதையும் பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 1850 இது ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். ரெண்டு நம்பருமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ரெண்டு நம்பருமே சேமாக இருக்குது. இதோட ரெண்டு நம்பருமே சேமாக இருக்கே, என்னது இது, எப்படி? ஸோ இந்த ரெண்டு நம்பருமே ஏன் சேமாக இருக்குன்னா இந்த இடத்துல வேல்யூ பாருங்கள், ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குது. டேட்டா சயின்ஸ்னு ஒரே மாதிரி இருக்குது.
இதை பார்த்தோன்னே பைத்தன் என்ன நினைக்கிறேன், ஓகே இது ரெண்டுமே ஒன்று தான், அப்போது ஒரே டப்பாக்குள்ளர இந்த டேட்டா சயின்ஸுன்றதை போட்டுரும். ஒன்று தான் ஆல்ரெடி வச்சுருக்கோமே, அதே இதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சயின்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இதுக்கே 2 பேர் கொடுத்துரும். x2னாலும் இது தான் கொடுக்கணும், y2னாலும் இது தான் கொடுக்கணும். அப்போது இதோட 2 ஐடென்டிட்டியும் ட்ரூவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏன் ட்ரூவாக இருக்குன்னா 2 ஐடென்டிட்டியும் ஒன்றா இருக்குது, சேமு. அதனால இங்கே ட்ரூன்ற வேல்யூவை கொடுக்குது. 2 ஐடென்டிட்டியும் சேமாக இருக்கனால இங்கே ட்ரூன்றதை கொடுக்குது. இப்படி தான் கைஸ் ஒர்க் ஆகுது. இப்படி தான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கு இஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? இஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இஸ்னா என்னன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ரெண்டும் சேமா இருக்கான்னு பார்க்க போகுது. இந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இஸ்னா என்ன, இஸ் நாட்னா என்னன்னு. ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இஸ்ன்றது தான் வேல்யூ ரெண்டும், அதாவது ஐடென்டிட்டி ரெண்டும், வேல்யூ ரெண்டும் சேமா இருந்தாலும் ஐடென்டிட்டி ரெண்டா இருக்கும், சேமா இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான், அதனால தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னே பேர் வச்சிருக்காங்க. இது இஸ் நாட், ரெண்டும் சேமா இல்லை தானே அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் இஸ் நாட். இது ரெண்டும் சேமா இல்லை தானே அப்படின்னு கேட்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இஸ் நாட் அப்படின்னு கொடுத்தா இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ ரெண்டும் சேமா இல்லை தானேன்னு கேட்குறோம். இல்லை ரெண்டும் சேமா தாங்க இருக்கு, அப்போ ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஏன்னா நம்ம இஸ் நாட் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஃபால்ஸ்ன்றது கொடுக்குது. இந்த 2 ஐடென்டிட்டியுமே சேம். இப்போ நான் என்ன கேட்குறோம், இந்த 2 ஐடென்டிட்டியும் சேம் இல்லை தானே அப்படின்னு கேட்குறோம் பைத்தான்ட்ட. அப்போ இல்லைங்க சேம், அப்போனா இங்கே வந்து ஃபால்ஸ்ன்றதை கொடுக்கும், ஏன்னா நம்ம இஸ் நாட் போட்டனால. ஓகேவா கைஸ்? இப்படி தான் ரன் ஆகுது. ஸோ நம்ம இதோட ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் முடிக்கிறோம். ஸோ அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஃபன்னியான ஒரு ஃபேக்ட் கைஸ். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் நான் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இங்கே நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மளோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு போயிட்டு வருவோம். உங்களோட க்ரஷ் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன க்ரஷ் நேம்னு சொல்கிறீங்க? எஸ், சின்ன வயசில் ஒரு 5வது 6வது 7வது படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கலாம். எஸ், அவங்களோட நேமை ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களோட கிளாஸ் இல்லை, அவங்க வேற ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுப்போம், சரியா? அவங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருக்காங்களான்னு பார்க்க போகிறீங்க, சரியா? ஸோ A, B, C, என்ன ABCன்னு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் சிம்பிள், அவங்கள பேர் வேணாம், ஃபுல் நேம் வேணாம், சரியா? ABCன்னு ஞாபகம் வச்சுப்போம். இப்போ நான் இப்போ பைத்தான்கிட்ட கேட்க போகிறேன், எப்படின்னா A அப்படின்ற பர்சன் கிளாஸுக்குள்ளர இருக்காங்களா, ஸோ 5ஆம் நம்பர் கிளாஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்க போகிறோம். இதை வந்து யார் பண்ண போகிறான்னா பைத்தான் தான் கேட்டு வர போகிறார். ஜஸ்ட் சிம்பிள், இங்கே பாருங்கள் ட்ரூன்னு வருது. இங்கே ஏன்ற வேல்யூ இருக்குது. அதே நான் எஸ்ன்றவங்க இருக்காங்களான்னு கேட்குறேன். எஸ்ன்றதை போட்டு ரன் பண்ணுறேன். இல்லை, இதுக்குள்ளே எஸ் இல்லை. ஸோ இதுக்குள்ளே எஸ் இல்லைன்னா ஜஸ்ட் சிம்பிள் பைத்தான் ஃபால்ஸ்ன்றதை கொடுக்குது. ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கும் பைத்தான். ஸோ இந்த லிஸ்ட்டு, இது வந்து ஒரு லிஸ்ட்டு கைஸ். இது ஜஸ்ட் நம்ம இப்போ இமேஜின் பண்ணிக்கோம் ஒரு கிளாஸ்ன்னு. இதுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் இருப்பாங்க. ABCDEF எல்லா ரோமன் லெட்டர்லேயும் எல்லா விஷயத்துலையும் இந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம மெம்பர்ஸ் இருப்பாங்க, பேர் வச்சு, யாராவது ஒரு பேர் வச்சு. அதில் நான் ஏன்றவங்களை செக் பண்ணுறேன், இருக்காங்க. ஸோ அதனால இங்கே இன்னுனா இன்சைடு, கிளாஸ்க்குள்ளார இன்சைடு. ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரோட பேசிக் திங்கு. ஏன்றது இருக்கா கிளாஸுக்குள்ளார அப்படின்னு கேட்குறோம். ஸோ இருக்குன்னா ட்ரூ, இல்லை நம்ம இல்லாதது ஏதாவது ஒன்று, எஸ்ன்றது இதுக்குள்ளார இல்லவே இல்லை, இல்லாத ஒன்றை கேட்டால் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இப்போ என்ன பண்ணுறோம், நாட் இன்னு சொல்கிறோம். ஏ நாட் இன் கிளாஸ் 5. ஏன்றவங்க கிளாஸ் 5க்குள்ளே இல்லை தானேன்னு கேட்குறோம். ஸோ பைத்தான் போய் பார்த்துட்டு வரும்போது இருந்தால் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை தானேன்னு கேட்குறோம், உள்ளே இல்லை தானே அப்படின்னு கேட்குறோம். இல்லை இருக்காங்க, நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் சொல்கிறது தப்புன்றத சொல்கிறதுக்கு இங்கே ஃபால்ஸ்ன்றதை சொல்லுவோம். அதே இப்போது எஸ்ஸை கேட்குறேன், எஸ்ன்றவங்க உள்ளே இல்லை தானே, ஆமாம் எஸ்ன்றவங்க உள்ளே இல்லை, ட்ரூ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றத சொல்லும். ஸோ இப்படி தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இது ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இப்போ எடுத்த எல்லா செக்ஷனுமே.
ஸோ நம்ம இங்கே 2-3 விஷயத்த கவர் பண்ணியிருப்போம், 2-3 பார்ட்டை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்ன, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்ன, ஸோ அதே சமயம் நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட லைவ் செஷன், என்னோட லைவ் கிளாஸ் செஷன், பைத்தான் செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் பைத்தான் படிக்கணும்னா அதுக்கு தனியாக குரூப் இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ என்னோட லைவ் செஷன்ஸும் நடந்துகிட்டே இருக்கும். என்னோட மெயின் மோட்டோ நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே எஜுகேஷனை ஃப்ரீயாகவோ நல்லாவோ ஈஸியாகவே உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பைத்தன், ஜாவா இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இன்னும் வர எடுக்க போகிறோம். யூடியூப்லேயுமே போட போகிறோம். ஸோ எல்லாருமே ஸ்டே டியூன்ட். ஸோ எப்போவுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் ஹரி, குரு டெக்லேருந்து. தேங்க்ஸ் ஆல்.